நடந்தது. இன்னொருத்தர் முட்டையை எடுத்து வாயில கீழே கிடந்த முட்டையை எடுத்து வாயில நீ அங்க உட்காந்து சிரிச்சால, நீ உட்காந்து சிரிச்சால, போய் சிரிப்போம், போய் நீ உட்காந்து சிரிச்சால. அதான் பிக் பாஸ்ல டெவில் டீம் ஒரு மீட்டிங் போடுறாங்க. எந்த டெவில் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணலையா அவங்கள ஜெயிலில் போகிறதுக்காக அந்த டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கா. அப்போ அருண் டென்ஷன் ஆகி கத்துறாரு, ஒருத்தவங்களை வந்து சைக்கலாஜிக்கலாக தான் அஃபெக்ட் பண்ணணும், அதை விட்டுட்டா முட்டையை எடுத்து வாயில் போடுறது, ஒருத்தவங்க வாயிலேருந்து இன்னொருத்தவங்க வாயில் போடுறது, கீழே குழுந்த முட்டை எடுத்து முகத்தில் தடவுறது, இந்த மாதிரிலாமா விளையாடுறது, இதெல்லாம் டெவிலே கிடையாது அப்படின்னா. மஞ்சரி உடனே யார் வாயிலேருந்து எடுத்து போட்டா உடனே ஜாக்லின் இவ்வளோ உப்பு எடுத்து சாப்பிட சொன்னால் எப்படி, அவ்வளோ உப்பு எடுத்து சாப்பிட சொன்னால் அவங்க சாப்பிட முடியாதுன்னு சொல்லி அவங்க ரியாக்ட் பண்ணுறது, அந்த கோபத்தோட கோபம் வந்தால் அவங்க அந்த இடத்துல இருக்க மாட்டாங்கங்கிறது தானே நம்ம ரூல் புக்கில் வந்தது, அதை தானே எதிர்பார்க்குறோம். அவங்க அதை செஞ்சுட்டு போக வேண்டியதான், யார் அவங்கள சாப்பிட சொன்னா அப்படின்னு மஞ்சரி கேட்குறாங்க. உடனே அருண், இந்த விளையாட்டை வந்து நீங்கள் தான் வந்து தப்பாக ஆரம்பிச்சிங்க, இந்த மாதிரி பொருள் எடுத்து வாயில் போட சொல்லி இந்த மாதிரிலாம் நீங்கள் தான் ஆரம்பிச்சிங்க, அப்போ இந்த விளையாட்டே நீங்கள் தான் தப்பாக ஆரம்பிச்சிங்க, நீங்கள் தான் போய் ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு மஞ்சரியை சொல்கிறாங்க. மஞ்சரி ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இந்த விளையாட்டை நான் அந்த விளையாட்டு ரூல் படி தான் நான் விளையாண்டேன், ஈவு இறக்கம் எதுவுமே இருக்கக்கூடாது, அதன்படி தான் நான் விளையாண்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே முத்துக்கிட்ட போய் அருண் வந்து முத்துக்கிட்ட போய் நீ வந்து ரம்யாவோட ஷூ அப்படின்னு சொன்னது என் காதில் விழுந்துச்சு, பர்சனலை நீ இழுத்த அப்படின்னு. முத்து உடனே என்ன சொல்கிறாரு, நான் சத்யாட்ட பேசிகிட்டு இருக்கவ சத்யா வந்து ரம்யா வாங்கி கொடுத்த ஷூ அப்படிங்கவும், ரம்யா வாங்கி கொடுத்த ஷூவா அப்படின்னு சொல்லி நான் அது மாதிரி தான் நான் அதை எடுத்துகிட்டு போனேன், அப்போ ஷூவை தூக்கி தலையில் வச்சா அது சரியா, செய்யாதெல்லாம் ஏன்டா பேசுகிறேன் அப்படின்னா முத்துக்கும் அருணுக்கும் முட்டிக்கிச்சு, நீ வந்து பர்சனலெல்லாம் எழுத்துட்டு வர. உடனே முத்து சிரிக்கிறாரு. உடனே வந்து அருண் வந்து ஏன்னா சிரிக்கிற, நீ உட்காரு அப்படின்னு சொல்லி உட்கார வைக்கிறாரு. முத்து என்ன சொல்கிறாரு, அவங்க ஆல்ரெடி நம்ம பேசுனதா, அவங்க புரிதலைப்படி விளையாடுங்க, அதுக்கான விளைவுகளை அவங்க சந்திச்சுக்கங்க அப்படின்னா. அப்போ இது இண்டிவிஜுவல் கேமா, அப்போ டீம் கிடையாது இல்லை அப்படின்னா, அப்போ இப்போ மட்டும் ஏன் ஒரு டீமாக டிஸ்கஸ் பண்ணி ஒருத்தவங்களை ஜெயிலில் போடணும்னு சொல்கிறீங்க? அது கேம், இண்டிவிஜுவல் கேம்டா, இது டிஸ்கஷன் வந்து டீமாக பார்த்து யார் பர்ஃபார்ம் பண்ணலையே அவங்க இந்த மாதிரிலாம் இவங்களாம் பர்ஃபார்ம் பண்ணனால தான் எங்களால் விளையாட முடியல. உடனே ஜாக்லின் அவங்களுக்குன்னு ஒரு காமன் சென்ஸ் வேணாம், இந்த மாதிரிலாமா விளையாடுறது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. உடனே சௌந்தர்யா, சீக்கிரமாக இந்த டிஸ்கஷனை முடிங்க, எனக்கு இதெல்லாம் உட்கார முடியல, நீங்கள் பேசிக்கிட்டு உட்காந்துருக்கத, நான் வேணால் ஜெயிலுக்கு போகிறேன் அப்படிங்கிறாங்க அவங்க. இங்கே வந்து அருண் வந்து இன்னும் டென்ஷன் ஆகி கத்திக்கிட்டே தான் இருக்கார், அவர் நிறுத்த மாட்டேங்கிறார். உடனே தீபக் வந்து உனக்கு சொல்யூஷன் வேணுமா வேண்டாமா, ரூல் புக்கில் இந்த மாதிரி ஈவு இரக்கம் பரிதாபம் எதுவுமே இருக்கக்கூடாது, கெஞ்சினா இரக்கம் காட்டுறது இது மாதிரிலாம் எதுவுமே இருக்கக்கூடாது, வன்மம் இதெல்லாம் வந்து டெவிலுக்கு இருக்கணும், பழிவாங்குதல் இதெல்லாம் வந்து டெவிலுக்கு இருக்கணும்னு தான் போட்டிருக்காங்க, கேலி கிண்டல் இதெல்லாம் இருக்கணும்னு போட்டிருக்காங்க அப்படிங்க, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் இந்த மாதிரி முட்டையை தூக்கி அடிக்க சொன்னாங்களா அப்படின்னு திருப்பியும் அருண் அதே தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. உனக்கு சொல்யூஷன் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறாரு தீபக். அப்பயும் அவர் அமைதியாக மாட்டேங்கிறார். தீபக் முடிச்சுக்கிட்டு